ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி தான் அரைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு. அது ஆக்சுவலி பூண்டு போட்டிருப்பேன், அதை காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சில்லு வந்து ஒரு 5 பத்து, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இதையெல்லாம் அரிஞ்சு கட் பண்ணி அது அதுக்கப்புறம் இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் செம்ம சூப்பராக இருக்கும். ஆற வச்சு அரைச்சி தாளிச்சிடுங்க. வேணும்னா வந்து உளுந்தும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் அங்கங்கே மாட்டும்போது. சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.